ஒரு ஜட்ஜி சொல்லியிருக்கிறார். அதாவது பெண்களுடைய ஒழுக்கம் கண்ணியம் என்பது குடும்ப கௌரவமாக இருக்கிறது. அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்து மட்டும்தான் நிறைய பாலியல் வழக்குகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு வராமல் தடுக்கிறது அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்படியானால் இப்போ எந்த அளவுக்கு வழக்கு பதியப்படுகிறதோ அதை விட பல மடங்கு பாலியல் சீண்டல்களும் பலாத்காரங்களும் வன்முறைகளும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்ற பெண்கள் மீது பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பலரும் பல குடும்பத்தாரும் நீதிமன்றத்தை நாடுவதில்லை நீதிக்காக. ஏனென்றால் இது வெளியே தெரிந்தால் அவமானம். பெண்ணுடைய ஒழுக்கம், பெண்ணுடைய கண்ணியம், பெண்ணுடைய களங்கம் எல்லாமே சமூக அந்தஸ்தை பாதிக்கும் என்பதால் அவர்களே அதற்கு மாற்று ஏற்பாடு செய்து கொண்டு அல்லது வெளியில் சொல்லாமல் அடக்கி கொண்டு நோயாளிகளாகவோ அப்படியே இப்படி பிள்ளைய வேறு இடத்துல கட்டி கொடுக்குறதோ ஏதோ ஒன்று பண்ணுறது அப்படி செய்து மறைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தடுக்க வேண்டும். இதை தைரியமாக நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று அவராகவே ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். இதை பெண்களும் பெண்களை பெற்ற குடும்பத்தாரும் ஒரு நல்ல பாடமாக வைத்துக்கொள்ள வேண்டும். சட்டப்படி நீதி எழுவதற்கு எல்லா உரிமைகளும் நமக்கு இருக்கிறது. யாரோ ஒருத்தர் ரோட்டில் வரும்போது கிண்டல் பண்ணா பிள்ளைய, யாரோ ஒருத்தன் தொட்டான், யாரோ ஒரு சட்டையை பிடிச்சி இழுத்தான், கையை பிடிச்சி இழுத்தான்னா ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என்ன, நீதிமன்றத்துக்கு போனா என்ன, அது என்ன பாதிப்பு வந்துட போகுது? அதனால் இதை நினைத்து கொண்டு கோர்ட்டுக்கு வராமல் இருக்காதீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று அந்த நீதியரசர் தானாகவே ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்.